சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவு கேதுவனுடைய சுய சாரம் பற்றியது. இந்த ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மாதங்கள் கேது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதுவும் நம்ம ராசியிலேயே பயணிக்கிறார். நம்ம லக்னத்துக்கு இது என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு சிந்தனையை கொடுக்குறவரே கேது தான். பூர்வ புண்ணிய பலத்தை கொடுக்குறவர் கேது, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்குறவர் கேது, தெய்வ அனுகூலத்தை குறிக்கிறவர் கேது. மற்றும் கலைகள், குழந்தைகள், விளையாட்டு, வேத பாராயணம், அனைத்து விதமான நம்மளுடைய மனசுல அத்தனைக்கும் விருப்பப்படுறது, இது எல்லாமே கேது தான் செய்கிறார். அப்படிப்பட்ட கேது சுயபலம் பெறுகிறார் என்று நம்ம எடுத்துக்கணும். அதனால நாம எண்ணிய காரியங்களை கரெக்டாக முடிக்கிறதுக்கு இந்த கேது சப்போர்ட் பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் ஒரு விஷயம் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கேதுங்கிறவர் ஒரு பற்று இல்லாமல் வேலை செய்யக்கூடியவர். அதே நேரத்தில் அதிகமான வேகம், வெறுப்பு, பேராசை, மோகம் இதெல்லாம் தவிர்ப்பார். அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிறதுல கட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட வகையில் கட் பண்ணிட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு சிந்தனைங்கிறது நம்ம லக்னத்தில் நம்ம ராசியில் கேது போகிறதுனால குழப்பம் ஏற்படும். அதாவது கன்ஃபியூஸ்டு மைண்டு. ஒரு பக்கம் நாம் அதை செஞ்சாகணும் அப்படின்றது எண்ணம் தோன்றும், உடனே அடுத்த ஒரு கனெக்டிவிட்டி என்ன உருவாகும்னா, சரி அது செய்யாமல் விட்டால் தான் என்ன, எதுக்கு போய் பரன்னு பறந்துக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தோணும். இது மாதிரி அந்த வேவரிங் மைண்டையும் ஆசிலேஷன் மைண்டையும் மனசில் தேவையில்லாத குழப்பத்தையும் சந்தேக புத்தியையும் உண்டாக்குனாலும் கூட கேதுக்கு ஞானம் பிடிக்கும், பக்தி பிடிக்கும், தத்துவம் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வகையில் கேது ஈடுபாடு கொள்ளும்போது பெருசாக பற்றுதலை கொடுக்காது. அதை செஞ்சுதான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்காது. வந்தால் வரட்டும், வரலன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த எண்ணத்தை கொண்டு. அதனால ஞானத்துக்கு சிறந்த ஒரு அமைப்பு தான் இந்த லக்ன கேது. இந்த லக்னத்தில் இந்த கேது பலம் பெறுவது நல்ல சித்தாந்தங்களை வளர்த்துக்கிறது, ஆன்மீக கொள்கைகளை புரிஞ்சுக்கிறது, உபாசனை தெய்வங்களை வணங்குறது மற்றும் அத்தனை விதமான பிலாசபி தத்துவ விசாரம் செய்வது, ஒரு ஞான மார்க்கத்தில் ஈடுபடுவது, இதுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இது செய்யும், வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு கேதுவனுடைய திசையோ அல்லது புத்தியோ அந்தரமோ நடந்தால் கூட பர்ஃபெக்டாக இது உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, பெற்றோர்கள் சம்மந்தப்பட்டது, பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம், இஷ்ட தெய்வம் சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சிகள் சம்மந்தப்பட்டதுல எல்லாம் மிக பிரபலமாக வேலை செய்யும். இந்த 7 மாதத்தில் ஆராய்ச்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். மேல் படிப்பு அதுலேயும் வெற்றி கிடைக்கும். ஞானம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் வெற்றி உண்டாகும். மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு அற்புதமாக வேலை செய்யும். கிரியேட்டிவிட்டி மைண்டு மற்றும் இப்போ ஒரு நல்ல டீப்பாக ரிசர்ச் பண்ணி ஒன்று கண்டுபிடிக்கிறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மருத்துவத்துறையில் கூட நிறைய ரிசர்ச் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு கேது அற்புதமாக கொடுப்பார். இப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த கேதுனுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அஸ்வினி மகம் மூலம், மேஷம், சிம்மம், தனுசு. இந்த கேது நட்சத்திரத்துல இந்த 3 இடத்துல சூரியன் இருந்தாரு அப்படின்னா, இப்ப இந்த கேது ப்ராசஸ் ஆகிற இந்த 7 மாசத்துல கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்க சம்மந்தப்பட்டது, ஒரு மலை கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஒரு பெரிய ஞான மார்க்கத்துல ஒரு பெரிய குருவை சந்திச்சுட்டு வர்றது, இதெல்லாம் அற்புதமா நிகழும். அதே மாதிரி குரு கிரகமும் இந்த கேது நட்சத்திரத்துல இருந்தாரு நம்ம ஜாதகத்துல அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஆன்மீக விழிப்புணர்வு கிடைக்கும். ஒரு உபாசனையை ஏற்றுக்கிட்டு அந்த உபாசனையில ஒரு சக்சஸ் பண்றது, உபாசனையில சித்தி அடைகிறது மற்றும் பூஜா முறைகள், உங்களுக்கு யோகா டெக்னிக்ஸு, ஞான மார்க்கம் இதையெல்லாம் சொல்லித்தர்றது அல்லது படித்து அதில் ஸ்காலர் ஆகிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ இதே இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னு வைங்க, அஸ்வினி மக மூலத்தில் நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் இருந்ததுன்னு வைங்க, அப்போ ஒரு எமோஷ்னலாக வேலை செய்யும். பெற்றவர்கள்கிட்டே ஆகட்டும், கூட பிறந்தவங்ககிட்டே ஆகட்டும், எமோஷ்னலாக ஒரு உரிமையோட கோவப்படுறது,
எமோஷனலாக பழகிறது, இதையெல்லாம் கொடுக்கும். நம்ம ஜனன ஜாதகத்தில் செவ்வாயோ கேதுவோ கெட்டிருந்தா தான் சண்டை வரும் இந்த விஷயத்தில். இல்லைன்னா அது பாசிட்டிவாக உரிமையாக எமோஷனலாக பழகக்கூடிய அமைப்பு. ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் கோபம் வந்துடும். செவ்வாய் கேதுங்கிறது உணர்ச்சி புலம்பா ஒரு அன்பு செலுத்துறதுல கூட ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தும் செவ்வாயினுடைய தன்மை. இப்போ இதே அஸ்வினி மக மூலத்தில் புதன் கிரங்க இருந்ததுன்னு வைங்க, அது டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். லாயர்ஸு, அக்கௌண்டன்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய தொழில் நுணுக்கத்தை சொல்லித்தரும். அதனால் ஷார்ட் மெத்தட்ஸ், ஷார்ட் ஃபார்முலாஸ் இதையெல்லாம் கண்டுபிடிச்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேர் வாங்கும். பேரும் புகழும் அடைவதற்கு பயன்படும் வித்தைகள், அதாவது என்ன டெக்னிக்கல் நாலேஜ் படிக்கிறோமோ அதை நல்லா எக்ஸ்பர்டைஸ் பண்ணி நல்லா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு புதன் கை கொடுப்பாரு. மாமன் வர்க்கம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நமக்கு பலனளிக்கும். இப்போ நமக்கு இந்த கேது புதன் கெட்டிருக்கக்கூடாது. ஜாதகத்தில் கெட்டிருந்தது, அதாவது 4, 8, 12 தொடர்பு இருந்ததுன்னா இது அப்படியே ரிவர்ஸாக நடக்கும். இப்போ கேதுவே கேது நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்திலேயே இருந்ததுன்னு வைங்க, நான் சொன்னபடி இது இந்த தத்துவம், விசாரம், ஆன்மீகம், புத்திரபாக்கியம் மற்றும் மேல் படிப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இப்போ சுக்கிரன் அஸ்வினி மக மூலத்தில் இருந்ததுன்னு வைங்க, இது கேளிக்கைகளில் ஈடுபடுறது, வித்தியாசமான கேளிக்கைகள், வித்தியாசமான ஒரு செலவுகள், லக்ஸரியாக போகிறது. இப்போ ஒரு இதுக்கே போகிறதுன்னா சுற்றுலா போகிறதெல்லாம் ஒரு பெரிய ஆடம்பரமாக போகிறது. ஆன்மீக சுற்றுலாவிலேயே இன்னைக்கு எவ்வளவோ பேர் ஒரு சொகுசாக போகக்கூடிய அமைப்புகள் வந்துருச்சு. அது மாதிரி அந்த சொகுசு பிரயாணங்கள், சொகுசான ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதையெல்லாம் சேர்த்து கொடுக்கும். ஆண் பெண் உறவு, நமக்கு பிடிச்சவர்களோட பழகுவது, கணவன் மனைவி உறவு, இதில் எல்லாம் இந்த சுக்கிரன் கேது நல்ல காம்பினேஷனாக வேலை செய்யும். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கேது கெட்டிருந்தால் தான் இதில் பிரச்சனை வரும். இப்போ இந்த மாதிரி கிரகங்கள் நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கிறப்ப ஒரு பலன் கொடுத்தாலும் கூட இப்போ இந்த 7 மாதத்துல சிம்மத்துக்கு என்னதான் பண்ணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம லக்னம் அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கிற இடம். இப்போ இந்த சிந்திக்கிற இடம் எல்லா இடத்துக்குமே சப்போர்ட்டிவான இடம், எதுக்குமே தீமை பண்ணாது. பட் இருந்தாலும் கூட 5ஆம், அதாவது 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா லக்னம் வருது. அப்படின்னா என்ன அப்படின்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது பகை நோய் கடன் எடுத்துக்கிறோம், வேலைன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த வேலை செய்யறதுக்கு நாட்டம் இருக்காது. வேலை செய்யறது அதிருப்தியாக ஃபீல் பண்ணணும். நமக்கு வேலையில இன்வால்மெண்ட் இல்லைங்க, அது எனக்கு ரசிக்க முடியல, மன திருப்தியோட வேலை செய்ய முடியல அப்படின்ற அந்த குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். இந்த வேலைங்கிற விஷயத்துக்கு தான் இது இப்படி இருக்கும். இதே நீங்கள் சொந்தமாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறீங்க, நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு அதாவது ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக தொழில் செய்கிறீங்க. இப்போ ஒரு ஜோதிடர், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு லாயர், ஒரு கமிஷன் ஏஜென்ட்டு, இந்த மாதிரி அமைப்புகளில் ஒரு சொல்லித்தரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுக்கும் ஞான மார்க்கத்துக்கும் மிகச்சிறப்பான பலனை தரக்கூடிய இந்த 7 மாதம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.